அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இவ்வாண்டு ஜூன் மாதம் 15ஆம் திகதி உலகளாவிய ரீதியாகவும் குறிப்பாக இலங்கையிலும் தந்தையர்கள் தினமாக அந்நாள் அனுசரிக்கப்படுகின்றது. தந்தையர்கள் தினம், தாய்மார்கள் தினம், மகளிர் தினம் என்று சொல்லி குடும்பத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு நிலையில் இருக்கின்றவர்களுக்குமாக ஒரு நாளை ஒதுக்கி சிறப்பான முறையிலே அவர்களை கௌரவிப்பதிலும் அவர்களுடைய பங்களிப்பை ஒவ்வொருவரும் தம்முடைய வாழ்வில் எப்படி அனுபவித்திருக்கின்றார்கள் என்று நினைத்து பார்ப்பதற்கும் மற்றும் அவர்கள் தங்களுடைய கடமைகள் பொறுப்புகளை தகுந்த முறையிலே அவர்கள் சிந்தித்து அவர்கள் அதை நிறைவேற்றுவதற்கு ஒரு தூண்டுதல் கொடுக்கின்றதாகவும் இந்த விழாக்கள் அமைகின்றன. அறிவூட்டும் தந்தை நேர் வழிகாட்டும் தலைவன் என்று சொல்லுவார்கள். இவ்வாண்டிலே இந்த தந்தையர்கள் தினத்தை பொறுப்புள்ள கிறிஸ்தவ தந்தையர்கள் என்று இந்த கருப்பொருளிலே சிந்திப்பதற்கும் அதனுடைய பெறு பலன்களை பெறுவதற்குமாக அழைக்கப்படுகின்றோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தந்தை உண்டு. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தாய் இருப்பது போல தாயை நாங்கள் அவளுடைய பாசத்தை நினைத்து பார்ப்பதுண்டு. பாலூட்டும் அன்னை, அவள் நடமாடும் தெய்வம் என்று அவளை போற்றுகின்றோம். அதே வேளையிலே அறிவூட்டும் தந்தை நேர் வழிகாட்டும் தலைவன் என்று ஒரு தந்தையை தலைவனாக பார்ப்பதுதான் ஒவ்வொரு பிள்ளைக்குமாக இருக்கின்ற நிலைப்பாடு. ஒரு குடும்பத்திலே பெண்ணானவள் தாயாக இருப்பவள், மனைவியாக இருப்பவள், அவள் படித்திருக்கலாம், அறிவுள்ளவளாக இருக்கலாம், உழைக்கலாம், பல மடங்கு கணவனிலும் பார்க்க உழைக்கலாம். ஆனால் உணர்வு ரீதியாக ஒரு மனைவி கணவனிலே பாதுகாப்பை பெறுகின்றார். ஒரு பாதுகாப்பு என்கின்ற ஒரு உணர்வு அந்த கணவனிடம் இருக்கின்றது. அதை ஒரு ஆணிடம் இருக்கின்றது என்று சொன்னாலும் மிகையாகாது. ஆண் ஆதிக்க சமூகத்திலே பல்லாண்டு காலமாக பல கலாச்சாரத்தை நாடுகளை சார்ந்த மக்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த ஆண் ஆதிக்கம் என்பது எதை குறிக்கின்றது என்றால், பெண்ணை அடிமைப்படுத்துவதற்காக அல்ல, பெண் முழுமையாக ஒரு ஆணிலே தங்கியிருக்க வேண்டும் என்பதற்காகவும் அல்ல, அல்லது ஆண் ஒரு உழைப்பாளி என்பதற்காகவும், அல்லது வீரத்திற்கு அவன் தன்னுடைய ஆளுமையை கொண்டவராக இருக்கின்றார் என்பதற்காகவோ மட்டுமல்ல, மாறாக ஒரு பாதுகாப்பு கொடுக்கின்ற நிலைப்பாட்டிலே உணர்வு ரீதியாக இந்த குடும்பத்தினுடைய தலைவர் கணவன், தந்தை விளங்குகின்றார். தந்தையர் தினமன்று எங்கள் எல்லோருக்கும் இருக்கின்ற கடவுளால் கொடுக்கப்பட்ட அன்பான தந்தையர்கள் உண்டு. அவர்களுடைய ஆளுமையை நாங்கள் வளர வளர பின்னோக்கி பார்க்கின்றோம். அவரிடம் இருக்கின்ற எங்களுடைய பக்தி, மரியாதை, அவரை பார்த்து ரசிக்கின்ற, அவரை ஒரு தலைவராக, வழிகாட்டியாக, அறிவு ஞானம் கொண்டவராக, புத்திமதி கூறுகின்றவராக, கண்டிப்பானவராக, இப்படி என்று பல கோணங்களிலே நாங்கள் இந்த தந்தையரை பார்க்கின்றோம். இவ்வாண்டு கொடுக்கப்படுகின்ற கருப்பொருள் என்னவென்றால், பொறுப்புள்ள தந்தை. நாங்கள் 3 கோணங்களிலே பார்க்கலாம். ஒன்று, இயேசு கடவுள் யார் என்று போதிக்கின்ற பொழுது கடவுளை அப்பா, தந்தாய் என்று அவர் கூப்பிடுகின்றார். தந்தை, கடவுள் ஒரு தந்தை. இது யூத மரபிலே, சமயத்திலே
கடவுளை ஒரு வல்லவராக, பாதுகாப்பவராக, தங்களுக்கு அவர் எப்பொழுதும் வாரி வழங்குகின்ற வள்ளலாக, பிள்ளைகள் என்ற ஒரு உணர்விலே கடவுள் மக்களோடு நீங்கள் என்னுடைய மக்கள், பிள்ளைகள் என்று உடன்படிக்கை செய்து கொள்கின்றார். நான் உங்களுடைய கடவுள் என்று. அந்த கடவுள் தந்தையுடைய ஒரு பாசத்தை, அரவணைப்பை, பாதுகாப்பை கொடுக்கின்ற ஒரு தந்தையாக இருக்கின்றார். அதனாலே எல்லா தந்தையர்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக விளங்கக்கூடியவர் இயேசு எங்களுக்கு சொல்லி தந்த கடவுள், இறை தந்தை, கடவுள் தந்தை. இந்த கடவுளுடைய அன்பையும் பரிவையும் மிகவே வெளிப்படுத்துவதற்காக இயேசு பல உவமைகளை எடுத்து சொல்லி இருக்கின்றார். அதிலே ஒரு தலை சிறந்த அர்த்தமுள்ள கவர்ச்சிகரமான ஒரு ஆளுமை, இளைய மகன் ஊதாரித்தனமாக வாழ்ந்து திரும்பி வருகின்ற பொழுது அவரை வரவேற்று அவருக்குரிய உரிமைகளை எல்லாம் மீண்டும் கொடுத்து கொண்டாடுகின்ற, மகிழ்ச்சியிலே திளைக்கின்ற மகன் திரும்பி வந்து விட்டான், இறந்தவன் மீண்டும் அவனை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகின்ற அந்த பரந்த விரிந்த மனப்பான்மை, பெரிய மனம் கொண்டவராக, அவருடைய அன்பிலே இரக்க உணர்வு நிரம்பி வழிகின்ற அளவிற்கு இரக்கம் கொண்டவராக, பதிவு கொண்டவராக இருக்கின்றார். நாளை இந்த தந்தையர்களை நாங்கள் யோசிக்கின்ற பொழுது கண்டிப்பார்கள், தண்டிப்பார்கள், கோபம் கொள்ளுவார்கள், ஏசுவார்கள், அடிப்பார்கள். இப்படி இந்த தந்தை பிள்ளைகளை துன்புறுத்துகின்ற ஒரு நிலைப்பாட்டிலும் சில பிள்ளைகள் பாதிக்கப்படலாம். அவர்கள் அறியாமல் செய்கின்றார்களோ அல்லது நல்ல நோக்கத்தோடும் செய்யலாம். ஆனால் பிள்ளைகளிலே அவர்கள் செய்கின்ற மனப்பதிவுகள் எதிர்மறையாக மாறிவிடலாம். ஆனால் ஒரு ஐடியல், ஒரு தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் காணுகின்ற ஒரு ஐக்கன் என்று சொல்வார்கள், ஒரு அடையாளமாக, ஒரு வீரர், ஒரு ஹீரோவாக பிள்ளைகள் பார்ப்பார்கள். குறிப்பாக குழந்தை பருவத்திலே நிமிர்ந்து பார்க்க வேண்டிய, பாதுகாப்பு கொடுக்கின்ற ஒரு தந்தை, நேர் வழிகாட்டுகின்ற அவருடைய சொல்லிலே சொல்லு ஒரு மந்திரமாக இருக்கின்றது. ஞானம், அவருடைய அறிவு, அவருடைய ஆற்றல், அவருடைய அனுபவம் எல்லாம் இணைந்து ஒரு பிள்ளைக்கு எதை சொல்ல வேண்டுமோ, ஒரு பிள்ளை எதை கேட்க வேண்டுமோ, ஒரு பிள்ளை எப்படி வளர முடியும் என்ற நம்பிக்கையை கொடுக்கின்ற, தன்னம்பிக்கையை கொடுக்கின்ற ஒரு தலைவன் தான் தந்தையாகும். மீண்டுமாக நாங்கள் நற்செய்திக்கு போகின்ற பொழுது இயேசுவுக்கு ஒரு அழகான, மதிப்புள்ள, பெருமதியுள்ள, உயர்வான தந்தையை கடவுள் கொடுத்தார். அவர்தான் சூசையப்பர், யோசேப்பு என்று அழைக்கப்பட்டவர். இந்த இயேசுவை அவர்கள் காணுகின்ற பொழுது சூசையின் மகன் அல்லவா என்று அவர்கள் கண்டு வியக்கின்றார்கள். ஒருவருடைய உயர்ச்சியிலே அவருக்கு அடித்தளமாக இருந்த தந்தையை அவர்கள் நோக்குகின்றார்கள். ஒருவருக்கு பெருமை சேர்ப்பதும் அவரை இழிவாக பார்ப்பதும் அந்த தந்தை என்கின்ற கண்ணாடியினால் தான் அமைகின்றது. ஆனால் இந்த சூசை அவர் ஒரு மிகவும் பொறுமையும் அடக்கமும் பொறுப்பும் அமைதியும் அன்பும், தன்னுடைய கடமையை, தன்னுடைய மகன் இயேசுவை வளர்க்கின்ற முழு பொறுப்பையும் அவர் தன்னிலே ஏற்று மரியாளுக்கும் இயேசுவுக்கும் அவர் ஒரு தந்தையாக இருக்கின்றார். நற்செய்தியிலே இந்த யோசேப்பை பற்றி, சூசையை பற்றி சொல்லப்படுகின்ற பகுதிகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது அவர் அக்கறையுள்ளவராகவும், குறிப்பாக அந்த குழந்தை பருவத்திலே இந்த குழந்தையை கொல்லுவதற்கு தேடுகின்றார்கள். இந்த குழந்தையை அவர்கள் ஆபத்திலே சிக்க வைக்க விரும்புகின்றார்கள். அல்லது மரியாளுடைய அந்த பேறுகாலத்திலே கூட அவர்கள் ஒரு அகதிகளாக, அனாதைகளாக திரிகின்றது போல. மற்றது அவர்களுடைய இயேசுவினுடைய எதிர்காலத்தை புரிந்து கொள்வதற்கான
ஞானத்தை கொண்டவராக, கடவுளுடைய அவருடைய செய்திக்கு செவிமடுக்கின்ற திறந்த மனநிலம் கொண்டவராக இருந்திருக்கின்றார். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த சூசையிலே மிளிர்ந்த பல பண்புகளில் 3 திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய திருமடலிலே நாங்கள் பார்க்கின்றோம். பல கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். ஒன்று, இவர் ஒரு பொறுப்புள்ள தந்தை. இரவோடு இரவாக அவருக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக ஒரு ஊரிலே இருந்து இன்னொரு ஊருக்கு இந்த தாயையும் பிள்ளையையும் கொண்டு செல்லுகின்ற ஒரு மனிதன். தந்தையும் தாயும் இணைந்து பயணிக்கின்றதை பிள்ளைகள் ஊடுருவி பார்ப்பார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே பரிமாறிக்கொள்ளுகின்ற பொறுப்பு நிறைந்த அன்பை, தியாக சிந்தை கொண்ட அன்பை, ஒருவரை மற்றவர் எப்படி வழி நடத்துகின்றார், பாதுகாக்கின்றார், அவருக்குரிய கடமைகளை எல்லாம் செய்கின்றார் என்றெல்லாம் அவர்கள் எப்படி பேசுகின்றார்கள், அவர்கள் எப்படி பழகுகின்றார்கள், அவர்களுடைய கொள்கைகள் என்ன, அவர்களுக்கு எதை அவர்கள் வாழ்க்கையிலே முக்கியமாக கருதுகின்றார்கள். இந்த இருவரும் இணைந்து பயணிக்கின்ற இந்த பயணம் ஒரு பிள்ளையினுடைய வாழ்வில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. துரதிர்ஷ்டவிதமாக கணவன் மனைவி என்று அவர்கள் பிரிந்து வாழுகின்ற பொழுது, அல்லது இந்த இருவருக்கும் இடையிலே புரிந்துணர்வு இல்லாமல் அடிக்கடி அவர்கள் வாதாடுவதும் சண்டை போடுவதும் ஒருவரை ஒருவர் பகைப்பதும் ஒருவரை தண்டிப்பதுமாக பிரிந்து அவர்கள் வாழுகின்ற பொழுது, ஒரு குறையின் கீழ் வாழ்ந்தாலும் அவர்கள் மத்தியிலே இருக்கின்ற இந்த பூசல்கள், பிணக்குகள், பிரச்சனைகளை பிள்ளைகள் மிகவே அவதானத்தோடு நோக்குகின்றார்கள். அவர்கள் சில வேளைகளிலே ஒருவருக்கு எதிராகவும் அல்லது ஒருவருக்கு சார்பாகவும் கூட ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். அல்லது அவருடைய மனங்களிலே அவர்கள் காயப்பட்டு கசந்து வாழ்க்கையை கூட அவர்கள் வெறுக்கின்ற அளவிற்கு அவர்கள் தள்ளப்படலாம். ஆனாலே இந்த தகப்பன் அல்லது அப்பா, டேட் என்று சொல்லப்படுகின்ற இந்த குடும்பத் தலைவர், அவர் தன்னுடைய வாழ்வில் அவர் நிலைநாட்ட வேண்டிய முக்கியமான விடயம் ஒரு பொறுப்புள்ள தந்தை. ஒரு சிலர், எல்லோரும் என்றல்ல, சிலர் இருக்கின்றார்கள், அவர் உழைக்க மாட்டார்கள், சோம்பேறிகளாக இருப்பார்கள், நேரத்தை வீணடிப்பார்கள், அல்லது உழைக்கிற பணத்தை வீணடிப்பார்கள், தங்களுடைய சுகபோகத்திற்காக ஊதாரித்தனமாக செலவு செய்து கொள்வார்கள். தன்னுடைய குடும்பத்தை பராமரிப்பதற்கு அவர் உழைத்து கொணர்ந்து அவர் அந்த குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கும், இந்த பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கும், இந்த பிள்ளைகள் வளருவதற்கும், அவர்கள் கற்றுக்கொள்வதற்கும், அவர்கள் தங்களுடைய வாழ்வில் அவர்கள் உயர்ந்த மனிதர்களாக, பண்புள்ள மனிதர்களாக, சான்றோர்களாக திகழ்வதற்கு இந்த தந்தை எவ்வளவு தூரம் அக்கறையோடு பாடுபடுகின்றார் என்பதில் தான் இந்த தந்தையருடைய தினத்தினுடைய வெற்றி இருக்கின்றது. இரண்டாவதா, நாங்கள் பாசத்திற்கு எப்பொழுதும் தாயை கொண்டு வருவோம். இருப்பினும் தந்தை அவரும் பாசமுள்ளவர். இந்த யோசேப்பு அவரை பற்றி பேசுகின்ற பொழுது பாலக இயேசுவிலே அவர் எவ்வளவு ஆழ்ந்த பாசத்தை வைத்திருக்கின்றார். அவர் கோவிலிலே காணாமல் போகின்றார். அப்பொழுது அங்கு சொல்லப்படுகின்றது, தாய் சொல்லுகின்றாள், மரியாள், நானும் உன்னுடைய தந்தையும் மிக ஆவலோடு ஏக்கத்தோடு உன்னை தேடிக்கொண்டிருந்தோம். ஏங்குகின்றார். ஏனென்றால் தன்னுடைய மகனுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் வெற்றி கிடைக்க வேண்டும், வளர்ச்சி இருக்க வேண்டும், உயர்ச்சி இருக்க வேண்டும், மதிப்புக்குரிய மாண்புள்ளவராக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று பலருடைய மத்தியிலே அவர் ஒரு சான்றோனாக இருக்க வேண்டும் என்று அவருடைய வெற்றிகளிலே மகிழ்ச்சி காணுவது தந்தை. பெருமைப்படுவார், பெருமிதம் கொள்ளுவார். அதே வேகத்திலே அவர் கவலைப்படுவார். அதே வேகத்திலே அவர் தன்னுடைய உள்ளத்திலே சில வேளைகளிலே வெளிப்படுத்தாவிட்டாலும் அவர் தன்னுடைய மகன் மகள் பொருட்டு அவர்கள் மிகவே வருந்துவார்கள். ஆனால் இந்த ஒரு தந்தையிடம் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்புகளில் இரண்டாவதாக, ஒரு பொறுப்புள்ள தந்தையாக இருப்பது போல பாசமுள்ள, அக்கறையுள்ள, கரிசனையுள்ள, பரிவு கொண்ட
தந்தையாக இருக்க வேண்டும். கண்டிக்கின்ற பொழுதும் கூட அவர்கள் மனம் நோகாமல் அவர்களை கண்டிக்க வேண்டும். வேளைகளிலே சிலவேளை எங்களுடைய கோபத்தை அவர்களே எடுத்து விடுவோம், எறிந்து விடுவோம். எங்களுடைய அதிருப்தியை அவர்களிடம் நாங்கள் காட்டுவதிலே எங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைப்பது போல, கோபத்தை தணித்து விடுவது போல இருக்கலாம். இந்த காலத்திலே நாங்கள் பிள்ளைகள் யாரையும் தண்டிப்பதில்லை, கண்டிக்கலாம். புரிந்து கொள்ளுகின்ற அளவிற்கு அவர்களோடு பேச வேண்டும். குற்றம் செய்கின்ற பொழுதுதான் நாங்கள் போய் அவர்களை திருத்துவோம். அவர்கள் குற்றம் குறை இல்லாமல் இருப்பதற்கு நாங்கள் ஆவண செய்ய வேண்டும், அறிவூட்ட வேண்டும், ஆலோசனை வழங்க வேண்டும், வழிகாட்ட வேண்டும். குடித்துவிட்டு மது வெறியிலே இருக்கின்ற ஒரு தந்தை ஒரு பிள்ளையை கண்டிக்கின்றார் என்றால், பேசுகின்றார், அடிக்கின்றார் என்றால் அது பொருத்தமற்றது. நிதானமாக இருக்கின்ற பொழுது அவர் செய்கின்ற குற்றத்தை அல்லது அவர் செய்யாத ஒரு விடயத்திற்கு விளக்கம் கொடுத்து அவரோடு உரையாடி அவரை புரிந்து கொள்ள வழி சமைத்து கொடுத்து அவரை வழிகாட்டுதல் போன்று வேறு வழிகாட்டுதல் கிடையாது. இதற்கெல்லாம் அதிகளவு படிப்பு, அறிவு தேவை என்பது மட்டுமல்ல. ஒரு நிதானமாக செயல்படுகின்ற பொழுது தன்னுடைய வாழ்க்கையை அடிக்கடி அவர் உணர்ந்து ஆராய்ந்து பார்த்து சரியானவற்றை செய்து அந்த பிள்ளைகளுக்கான ஒரு முன்னுதாரணமாக விளங்குகின்ற அளவிற்கு அவரிடம் அக்கறையும் பாசமும் இருக்க வேண்டும். பல குழந்தைகள் வளர்ந்த பின்பு தங்களுடைய தந்தை மீது அதீத பற்றும் அக்கறையும் அவர்கள் மீது மதிப்பும் வைத்திருப்பார்கள். அவரை பராமரிக்க வேண்டும் என்று அவர்கள் துடிப்பார்கள். காரணம் என்னவென்றால், இந்த தந்தை அவர்களுடைய மனதிலே ஆழமான நல்லுணர்வுகளை, நல்லெண்ணங்களை, நல்ல பதிவுகளை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். எனவே இந்த தந்தையர்கள் தினத்திலே தந்தையர்கள் பொறுப்புள்ளவர்களாக இருப்பதற்கும், அவர்களுடைய பிள்ளைகள் இந்த தந்தையை அவர்கள் அங்கீகரிக்க வேண்டும், அவர்களுடைய குறை நிறைகளோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய ஆலோசனைக்கும் வழிகாட்டுதல்களுக்கும் இவர்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அவர்களுடைய ஞானத்தையும் அறிவையும் ஒரு குழந்தை பருவத்திலே, இளமை பருவத்திலே சில வேளைகளிலே ஒருவரால் முழுமையாக புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் காலப்போக்கிலே அவர்களுடைய நல்லெண்ணத்தையும் அவர்களுடைய ஆளுமையிலே இருக்கின்ற, புதைந்திருக்கின்ற, அவர்களுடைய உள்ளுணர்விலே இருக்கின்ற நல்ல மதிப்பீடுகளை எல்லாம், கோட்பாடுகள், கொள்கைகளை எல்லாம் அவர்கள் புரிந்து கொள்வார். அதனால இந்த பிள்ளைகள் தந்தையர்களுடைய கடமையை செய்வதற்கு பிள்ளைகளும் அவர்களோடு ஒத்துழைத்து அவர்களை புரிந்து அன்பு செய்வது இந்த தந்தையர்களுடைய தினத்திலே நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானமாகவும் உங்களுடைய மனநிலையை எடுக்க வேண்டிய ஒரு மாற்றமாகவும் இருக்கும். இப்படித்தான் தந்தைகளுடைய தினத்தை நாம் அர்த்தமுள்ள முறையிலே போற்றுவதற்கும் கொண்டாடுவதற்கும் அவர்களை கௌரவிப்பதற்குமான ஒரு நல்ல சந்தர்ப்பமாக கருதி நாங்கள் இந்த தந்தையர்களை இன்றைய நாளிலே இருந்து மதிப்போம், போற்றுவோம், வாழ்த்துவோம், அவர்களை அங்கீகரிப்போம். நமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.